வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி அவல் லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய இந்த மாதிரி ஒரு கப்பில் அவல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதே அளவில் நாட்டு சக்கரை, நெய், முந்திரி இதை வச்சு இப்போ செய்ய போகிறோம். இது இந்த மாதிரி பண்டிகை நேரத்தில் இந்த மாதிரி அவல் லட்டு செய்கிறது உங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா அந்த மாதிரி அவல் வறுத்துட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நம்ம பவுட்ரு பண்ணி எடுக்கணும். அதுக்காண்டி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அவலை சேர்த்துக்கிடலாம். இப்போ தேங்காய் துருவல் ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி வதக்கிட்டு அதை ஆற வச்சுக்கிடலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வதக்கி தட்டில் மாற்றிட்டு இதே கடாயில் இப்போ வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கிறலாம். நாட்டு சக்கரை தான் எடுத்துருங்க. இது பாக்கெட்டில் வாங்குறதுனால மண் தூசி எதுவும் கிடையாது. அதனால் இது வடிகட்ட தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு பாகுபாதம் எதுவும் தேவையில்லை. இப்போ ஒரு கப்பு இந்த அளவில் நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம்னா அதே அளவில் தண்ணி சேர்த்துட்டு, தண்ணி சூடானதுக்கு முன்னாடி இந்த நாட்டு சக்கரை இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கத குறப்பாக எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப முழுசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஓரளவுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நாட்டு சக்கரை கூட இப்போ இந்த முழுசாக கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கு பின்னாடி இது கூட சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இதில் உப்பு சேர்க்கலை, நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க லைட்டாக சுவைக்கு. பச்சை கற்பூரம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இது கூட ஏலக்காய் பவுட்ரு ஒரு 1/4 டீஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அந்த மாதிரி இது கூட கடைசியாக வறுத்த முந்திரி இல்லைன்னா வறுக்காத முந்திரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி இது கூட சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஸ்டவ்வை முழுமையாக ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முந்திரியை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். பண்டிகை நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் சட்டுன்னு செஞ்சு நெய்வேத்தியத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு வழிபடலாம். இது ஒரு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.